சில சிச்சுவேஷன்ல டிவோர்ஸ் பண்ணாதான் நமக்கு சேஃப்டி அப்படின்னா தாராளமா டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிவோர்ஸ் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன். மேரேஜ் அப்படிங்கிறது இட்ஸ் ஒரு லைஃப் டைம் கமிட்மெண்ட். இட்ஸ் நாட் ஃபார் அ டைம் பாஸ். ரீசெண்ட் டேஸா நான் இப்போ கோர்ட்டுக்கு போகும்போது நிறைய நியூ ஃபைலிங் டிவோர்ஸ் கேசஸ் பார்த்துட்டு இருக்கேன். மேபி என்ன ரீசனாலும் இருக்கலாம், லைக் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், டவுரி, ஃபினான்ஷியல் இஷ்யூ, ஃபேமிலி இஷ்யூ, எதுவானாலும் இருக்கு. அதுலயும் மோஸ்ட்லி அரேஞ்ச் மேரேஜ். ஒரு பையன் நல்ல ஜாப்ல இருக்கானா, ஒரு பொண்ணு நல்ல ஃபேமிலியா, ரெண்டு பேரும் ஸ்டேட்டஸும் ஈக்குவல் ஆகுதா, கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை ஸ்டாப் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா சந்தோஷமா வாழ்வாங்களான்னு கொஞ்சம் யோசிங்க. அதுலயும் கோர்ட் கொடுக்குற டைமிங்குள்ள நிறைய பேரு சேர்ந்து வாழ்றாங்க. அதையும் நான் பாக்குறேன். பட் டிவோர்ஸ் தான் ஒரே வழி அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காக நான் டிவோர்ஸ் தப்புன்னு நான் சொல்ல வரல. சில சிச்சுவேஷன்ல டிவோர்ஸ் பண்ணாதான் நமக்கு சேஃப்டி அப்படின்னா தாராளமா டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக எல்லா விஷயத்துக்கும் டிவோர்ஸ்க்கு வர வேணாமே. அவங்க கூட சந்தோஷமா இருந்த ஒரு விஷயங்களும் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு டிவோர்ஸ் பண்ணுங்கிற விஷயம் தோணவே தோணும். ஈகோவை ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு லவ் முன்னாடி கொண்டு வாங்க. நீங்க டிவோர்ஸ்க்கு சான்ஸே இருக்காது. மேரேஜுக்கு முன்னாடி அண்டர்ஸ்டாண்டிங் பில்ட் பண்ணுங்க. மேரேஜுக்கு அப்புறம் பேஷன்ஸ் பில்ட் பண்ணுங்க. கண்டிப்பா லைஃப் ஜாலியா இருக்கும்.